ஹாய், நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அண்ட் 0 to 0 ஃபின் நிஃப்டியில் எந்த ஸ்ட்ரைக் இருக்க போகுதுன்றதை இந்த அனாலிசிஸில் பார்க்கலாம். மார்க்கெட்டுடைய கால் சைட் மூமெண்டம் ரொம்ப காஷியஸாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு ப்ரீவியஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸில் சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட் அனாலிசிஸில் சொன்னபடியே மார்க்கெட் கால் சைடு ஒரு காஷியஸான கேப் அப் தான் பண்ணிச்சு. அண்ட் தென் ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சைடில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு காலையிலேருந்து. ஆஃப்டர் தட் ஏஷியன் மார்க்கெட்ஸுடைய ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. அது இந்தியன் மார்க்கெட்டை லீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடு திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ரீசன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது ஒரு திரும்பவும் சொல்கிறேன், டவுன் ட்ரெண்ட் இல்லை, இது ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் ஓவர் வேல்யூஷனை ஒன்றும் டச் பண்ணல. அது வரைக்கும் நம்ம ஒரு டீப் கரெக்ஷன் போகாதுன்னு நம்பலாம். மார்க்கெட் என்ன தான் நெகட்டிவ் சைட் நகர்ந்தாலும் என்னுடைய டீப் அனலைசிஸில் மார்க்கெட் கால் சைட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். டியூரிங் த லைவ் மார்க்கெட் டிஸ்கஷனில் நானும் கால் சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் செஷனில் அதிகமாக ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சதுனால ஃபாலோ ஆச்சு. ஸோ நான் இந்த இண்டிவிஷனில் எந்த ஒரு பொசிஷனும் பெருசாக எடுக்கல. பிகாஸ் ஓவரால் அனலைசிஸ் பார்க்கும்போது நம்மளுடைய நிஃப்டி ஸ்மால் கேப் 100ல் தான் அதிகமான ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இது நிஃப்டியை பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி வெஸ்டர்ன் குளோபல் கியூஸ் எல்லாமே பாசிட்டிவ் சைட் மூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ஜாப் டேட்டா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் இப்போ கன்சால்டேஷன் பேஸில் தான் இருக்கிறதுனால ஒரு ஐ வேலட்டில் ட்ரேட்ஸ் தான் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இது மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நாளைக்கு ட்ரேட் ஆக ஹைலி பாசிபிள் இருக்குது. இந்த பேட்டர்ன் அண்ட் அனலைசஸை வச்சு பார்க்கும்போது கேப்பை பார்த்துக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. மார்க்கெட் புட் கன்சால்டேஷனை ஸ்டார்டிங்கில் பண்ணி அதுக்கப்புறம் தான் கால் சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால ஃபின் நிஃப்டியில் 0 to 0 21,300 ஒரு பெட்டரான ரிட்டர்ன் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் தரலாம் சி சைட் அப்படின்னு தோணுது. ஸோ உங்கள் வியூ என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.